வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இந்தியாவுல டெல்லியில ஏஐ இம்பாக்ட் சம்மிட் ஒரு 4 நாள் நடக்குது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த சம்மிட்டுடைய பர்ப்பஸே ஏஐ டெக்னாலஜிலயும், ரொபாட்டிக்ஸ்லயும், டீப் டெக்லயும் இந்தியா எந்த அளவுக்கு உலக நாடுகளுக்கு டஃப் குடுக்க போகுது, இந்தியா எந்த அளவுக்கு ஒரு வேர்ல்ட் லீடரா எமர்ஜ் ஆக போகுது அப்படிங்கிறத குளோபல் டெக் ஜாயண்ட்ஸ்க்கெல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த டெக் சம்மிட்ல எதெல்லாம் மக்கள் கிட்ட போய் சேரணுமோ அதெல்லாம் தவிர்த்துட்டு, எதெல்லாம் மக்கள் கிட்ட போய் சேரக்கூடாதோ அதெல்லாம் இன்னைக்கு வைரல் ஆயிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஒரு டெக் சம்மிட்ல நடக்கக்கூடாத விஷயங்கள், வெரி புவர் ஆர்கனைசேஷன். ஒரு ஏஐ டெக் சம்மிட்ல இன்டர்நெட் ஒர்க் பண்ணல. அதுக்கப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் வராரு அப்படிங்கிறதுக்காக இந்த சம்மிட்ல பார்ட்டிசிபேட் பண்ண வந்தவங்கள எல்லாம் மணிக்கணக்குல வெளியில நிப்பாட்டி வச்சு, அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஆவணங்கள், முக்கியமான பொருட்கள்லாம் திருடு போய், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களோட இந்த டெக் சம்மிட் ஆரம்பிச்சது. அடுத்த நாள் சரி, இதெல்லாம் சீரழிஞ்சு அடுத்த லெவலுக்கு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசை சேர்ந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டி சைனாவுல தயாரிக்கப்பட்ட ரோபோவ நாங்க 350 கோடி செலவழிச்சு இங்க முழுசா நாங்க டெவலப் பண்ணோம் அப்படின்னு ஒரு பொய் சொல்ல போக, அது சோசியல் மீடியால வெளிப்பட, அதை சைனாவும், இன்டர்நேஷனல் ஊடகங்களும், ரிப்போர்ட்டர்ஸும் எல்லாரும் கழுவி கழுவி ஊத்த, அது ஒரு குளோபல் எம்பாரஸ்மென்ட் ஆயிடுச்சு இந்த அரசுக்கு. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம கல்கோட்டியா யூனிவர்சிட்டில இருந்து எவ்வளவுதான் சமாளிச்சு மறுப்புகள் கொடுத்தாலும் அரசு அவர்களை அந்த சம்மிட்டை விட்டு வெளியேத்துனாங்க அப்படிங்கிறது. 3வது, எதிர்க்கட்சியான காங்கிரஸை சேர்ந்த இளைஞர் காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாரும் அங்க போய் போராட்டம் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல சட்டையெல்லாம் அவுத்துட்டு பனியனோட நின்னு போராட்டம் பண்ணது இன்னொரு ஒரு பெரிய விஷயமாக நேத்து பாஜக தரப்புல இருந்து விமர்சனம் செய்யப்பட்டது. அதாவது ராகுல் காந்தியோட பொறுக்கிகளை அவர் ஏவி விட்டு இந்த ஏஐ சம்மிட்டை அவர் நிலைக்குலைய செய்ய பாக்குறாரு. இது மூலமாக இந்தியாவை குளோபல் ஸ்டேஜ்ல ராகுல் காந்தி அசிங்கப்படுத்திட்டாரு, அவமானப்படுத்திட்டாருன்னு இந்த சங்கிகள் ஒரு பக்கம் குதிச்சுட்டு இருக்காங்க. ஆனா 2 நாளா இவங்களும், இவங்களுக்கு அல்லக்கையா இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸும் குளோபல் ஸ்டேஜ்ல நமக்கு எந்த அளவுக்கு ஒரு தலைக்குனிவை, எம்பாரஸ்மெண்ட்டை ஏற்படுத்துனாங்க அப்படிங்கறத பத்தி அவங்க பேச மாட்டாங்க. எது எப்படியோ, ஃபார் ஆல் த ராங் ரீசன்ஸ் ஏஐ சம்மிட் நியூஸ்ல இருந்தது. ஆனா நியாயமா ஏஐ சம்மிட் மூலமாக இந்தியாவுக்கும் உலகிற்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு செய்தி இந்த தேவையில்லாத வைரல் நியூஸ்னால மறைஞ்சு போச்சு, புதைஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அததான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொண்டு சேர்க்க போறேன். உண்மையிலேயே ஒவ்வொரு இந்தியனும் தலை நிமிர்ந்து பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை 2 இந்தியர்கள் செஞ்சிருக்கிறாங்க. 2 இளைஞர்கள், அதாவது ஐஐடி கான்பூர் உத்தரப்பிரதேசை சேர்ந்த, எந்த உத்தரப்பிரதேஷுடைய கல்கோட்டியா யூனிவர்சிட்டி உலக அளவுல நமக்கு அசிங்கத்தை தேடி தந்ததோ, அதே உத்தரப்பிரதேசை சேர்ந்த ஐஐடி கான்பூர்ல படிச்ச 2 இளைஞர்கள் இந்தியாவை தலை நிமிரச் செய்திருக்கிறார்கள். இந்த 2 இளைஞர்களும் யாரு, என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறத தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். இந்த இளைஞர்கள் யாரு அப்படின்னு நான் சொன்னேன்னா உண்மையிலேயே நீங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஐஐடி கான்பூர்ல படிச்ச 2 என்ஜினியர்ஸ். இதுல ஒருத்தர் இஸ்லாமியர், இன்னொருத்தர் ஹிந்து. இதை ஏன் நாம அழுத்தி சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கிளைமேட் அந்த மாதிரி இருக்கு. இளைஞர்கள், இளைய தலைமுறை மத்தியில நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பதிலா, இவன் ஹிந்து, இவன் முஸ்லிம், இவனோட சேராத, இவன் நம்மளுடைய எதிரி அப்படிங்கிற பிரிவினைவாதம் பேசக்கூடிய ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்த ஹிந்துத்துவாவுடைய லெபார்டரியா இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசை சேர்ந்த 2 இளைஞர்கள், பானு பிரதாப் சிங் அப்படிங்கிற ஹிந்து இளைஞரும், ஃபரீத் எஹசான் அப்படிங்கிற இஸ்லாமிய இளைஞர்களும் சேர்ந்து இந்தியாவையே தலை நிமிர வச்சிருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய அறிவியல் புரட்சியை பண்ணிருக்கிறாங்க. இந்த 2 இளைஞர்களும் ஐஐடி கான்பூர்ல அவங்களுடைய கிராஜுவேஷனை முடிச்சதுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்கும் இந்தியாவுல இருக்கக்கூடிய ஷேர் சாட் ஆப் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். பிரபலமான ஒரு ஆப். இந்த ஆப்பை டிசைன் பண்ணி கண்டுபிடிச்சவங்க இந்த 2 இளைஞர்களும். ஒருத்தர் அதுல சிஓஓவா இருந்திருக்கிறாரு, இன்னொருத்தர் சீஃப் டெக்னிக்கல் ஆபீசரா இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனில இருந்து 2023ல அவங்க ரிசைன் பண்ணிட்டு ஜெனரல் ஆட்டோனமி அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க. யூபில இருந்து கிளம்பி பெங்களூருக்கு பெங்களூர்ல இந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு பக்கம் யூபியில இருக்கிற அரசியல் சூழல் காரணம் அப்படின்னு நம்ம சொன்னாலும், இவங்க பெங்களூருக்கு வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இந்தியாவின் சிலிகான் வேலி அப்படின்னு சொல்லி பெங்களூரை தான் சொல்லுவோம். இது போன்ற ஸ்டார்ட் அப்ஸ்க்கு தேவையான ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் இதெல்லாம் எளிதில் கிடைக்கக்கூடிய இடமாக பெங்களூர் இருக்கிறது.
அதனால 2 பேரும் பெங்களூருக்கு கிளம்பி வந்து ஜெனரல் அட்டானமி அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. இதற்கான ஃபண்ட வந்து அவங்க கிரவுட் ஃபண்டிங் மூலமாக ஜெனரேட் பண்றாங்க. இவர்கள் மீது நம்பிக்கை வைத்து நண்பர்கள், தெரிஞ்சவங்க எல்லாரும் டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இவங்களுடைய இந்த ஐடியாஸ், இன்னோவேஷன்ஸ் மீது நம்பிக்கை வச்சு கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாயை இவங்களால மொபிலைஸ் பண்ண முடிஞ்சது. அந்த 25 கோடி ரூபாயை வச்சு இவங்க இந்தியாவிலேயே முதல் உருவாக்கப்பட்ட ஹியூமனாய்டு ரோபோ, பரம் ரோபோவை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த பரம் ரோபோவை நடந்த ஏஐ இம்பாக்ட் சம்மிட்ல அவங்கள டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு பெரும் பாராட்டும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெவ்வேறு நாடுகள்ல இருந்து கொண்டு வந்த ஸ்பேர் பார்ட்ஸை வச்சு அசெம்பிள் பண்ணி செய்யப்பட்ட ரோபோ இல்ல. இதற்கான தேவையான சாஃப்ட்வேரும் சரி, ஹார்ட்வேரும் சரி, இதெல்லாம் ரைட் ஃப்ரம் ஸ்கிராச் அவங்க சொந்தமா உருவாக்கி இருக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு இன்ச்சையும் இங்கே இந்தியாவில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு பார்த்து செதுக்கிதான் இந்த பரம் ரோபோவும் உருவாக்கி இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நீங்க இந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டி காமிச்ச அந்த டாகை நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, அந்த யூனிட்ரி அப்படிங்கிற சைனாவுடைய ரோபோவை விட பல மடங்கு சிறந்தது இந்த பரம் ரோபோ. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சைனா ரோபோடைய வெயிட் வந்து 15 கிலோ தான். ஆனா இந்த பரம் ரோபோவோட வெயிட் 35 கிலோ. அந்த ரோபோனால 10 கிலோ பேலோட தான் தூக்க முடியும். ஆனா இந்த ரோபோ கிட்டத்தட்ட 20 கிலோ பேலோட், அதாவது பாரம் சுமக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ரோபோ. அந்த ரோபோ 1 to 2 ஹவர்ஸ் தான் பேட்டரி பேக்கப் இருக்கும். ஆனா இந்த ரோபோ சார்ஜ் பண்ண அப்புறம் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய திறனை கொண்டது. அதே மாதிரி ஸ்பீட்ல கூட சைனீஸ் ரோபோவை விட வேகமான ரோபோ பரம் ரோபோ. கிட்டத்தட்ட 3 to 5 மீட்டர்ஸ் பர் செகண்ட் டிராவல் பண்ணக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ரோபோ. 1 மீட்டர் அளவுக்கு ஜம்ப் பண்ணுமா. ரீசெண்டா பெங்களூர்ல ரோட்ல இவங்க இந்த ரோபோவை கொண்டு போன அந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சு. எல்லாரும் அடடா இந்த சைனாக்கார ரோபோவை ஏஐ சமிட்ல வச்சுதான் அசிங்கப்படுத்தினாங்க, பெங்களூருக்கும் கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு நினைச்சு வியந்து போகும் பொழுதுதான் உண்மை மக்களுக்கு போய் சேர்ந்திருக்குது. இந்த ரோபோ எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோட்ல டிராவல் பண்ணும்போது ஏதாவது இடைஞ்சல் இருந்ததுன்னா அதை கடந்து செல்லக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு ரோபோ. இந்த ரோபோவை என்ன நோக்கத்தோட இவங்க டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரோல ஸ்பேஸுக்கு சேட்டலைட் எல்லாம் அனுப்புறாங்க இல்லையா, அதுல முதல்ல ஆட்களை அனுப்புறதுக்கு முன்னால இது போன்ற ஹியூமனாய்ட்ஸ் ரோபோஸ் தான் அனுப்புவாங்க. ஆட்களை நம்ம சேஃபா அனுப்பலாமா ஸ்பேஸுக்கு, அங்க அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியுமா, அதற்கான ஏதுவான ஒரு சூழ்நிலை இருக்கா அப்படிங்கறதெல்லாம் இந்த ரோபோஸ் அனுப்பி தான் டெஸ்ட் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், அதாவது ஃபேக்டரிஸ்ல முழுக்க ஆட்டோமேஷனை கொண்டு வந்து இது போன்ற ரோபோஸை வச்சு எஃபிஷியன்சியை கூட்டுறதுக்கான முயற்சியிலையும் இவங்க இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே ஒவ்வொரு இந்தியனும் நெஞ்ச நிமிர்த்தி பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வச்சு அசெம்பிள் பண்ணாம உண்மையிலேயே மேக் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட இவங்க கையில எடுத்து பண்ணிருக்கிறாங்க. 2 இளைஞர்கள் ஒற்றுமையாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த திறமையாக செய்ய முடியும்னா, இந்த மாதிரி கனவுகளோட எத்தனை இந்தியர்கள் இந்தியாவுல இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. நான் நேத்து போட்ட காணொளியில கூட சொன்னேன், இந்தியாவுல ஹியூமன் கேபிட்டலுக்கு பஞ்சமே இல்ல, இன்டெலிஜென்ஸுக்கு பஞ்சமே இல்ல, இளைஞர்களுக்கு பஞ்சமே இல்ல. எல்லாருக்கும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு, அதற்கான ஆற்றலும் இருக்கு. ஆனா அதை இங்க இருக்கக்கூடிய அரசு என்கரேஜ் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் பெரிய வருத்தமே. அறிவு, சாதனை இதெல்லாம் வந்து ஜாதி, மதம், இனம், மொழி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுங்க. ஜெனிவனா எங்க டேலண்ட் இருக்கோ அந்த குழந்தை எந்த சமூக பின்னணியில இருந்து வந்தாலும் சரி, அதை உண்மையிலேயே என்கரேஜ் பண்றதுதான் ஒரு அரசாங்கத்துடைய கடமை. ஒரு பானு பிரதாப் சிங்னாலையும் ஒரு ஃபரீத் எஹசான்னாலையும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும்னா, இன்னும் எத்தனை பானு பிரதாப் சிங்கும் ஃபரீத் எஹசானும் இந்தியாவுல இருப்பாங்க. அவங்க எல்லாம் அரசாங்கத்திடமிருந்து ஒரு அங்கீகாரத்துக்கு ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, இவங்க கிரவுட் ஃபண்டிங் பண்ணி 25 கோடி ரூபாய் தேத்தி இவ்வளவு விஷயங்களை இவங்களால பண்ண முடிஞ்சதுன்னா, ஒரு அரசு இவங்களுக்கு தேவையான நேரத்துல உரிய பேக்கப்ப கொடுத்து அவங்களுக்கான பினான்ஸையும் ப்ரொவைட் பண்ணி என்கரேஜும் பண்ணியிருந்தா, இதை எத்தனை காலங்களுக்கு முன்னால அவங்களால அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். இன்னைக்கு யுஎஸ், சைனா எல்லாம் ஏஐலயும் ரோபோட்டிக்ஸ்லயும் நம்மளை விட பன்மடங்கு முன்னேறி போயிட்டாங்க. நாம தேவையில்லாம இங்க இந்த ஹிந்து முஸ்லிம் பாலிடிக்ஸ் பேசி 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 எவ்வளவு தூரம் பின்தங்கி இருக்கும். இது போன்ற இளைஞர்களை உண்மையிலேயே இந்த அரசாங்கம் கண்டெடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு கோரிக்கையாவே வைக்கிறேன். போதும்,
இந்த மத அரசியல், சாதி அரசியல் எல்லாம் மூட்டை கட்டி ஓரமா வைங்க. உண்மையிலேயே விக்சித் பாரத் அப்படிங்கிற கனவு உண்மை ஆகணும்னா இது எல்லாத்தையும் கடந்து நாம வரணும். அறிவு, முன்னேற்றம் அதற்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும். உண்மையிலேயே யாருகிட்ட மெரிட் இருக்கோ அவங்கள என்கரேஜ் பண்ணணும், அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணணும், அவங்களுக்கு நாம சப்போர்ட் பண்ணணும். மோடிக்கு ஜால்ரா போடக்கூடிய யூனிவர்சிட்டிக்கெல்லாம் பெஸ்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டின்னு ரெகக்னிஷன் கொடுத்துட்டு அவங்களை எல்லாம் தேவையில்லாம ப்ரமோட் பண்ணி எவ்வளவு முக்கியமான ஃபண்ட்ஸ நீங்க வீணடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயத்த இந்த 2 இளைஞர்கள் செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக வெறுப்பு அரசியல் பேசக்கூடிய ஒரு நாட்டுல ஒரு இந்து இளைஞரும் முஸ்லிம் இளைஞரும் கைகோர்த்து இவ்வளவு பெரிய விஷயத்த சாதிக்க முடியும்னா இந்தியால 140 கோடி பேர் இருக்கோங்க. பல்வேறு மதங்களை சேர்ந்தவங்க தான். நாமெல்லாம் கைகோர்த்து நின்னோம்னா எவ்வளவு சாதிக்க முடியும் யோசிச்சு பாருங்க. பரம் ரோபோவை உருவாக்கிய அந்த இளைஞர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். We are very proud of you. நன்றி. வணக்கம்.